இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ்ல வந்து மீடியன் மோட் அதுக்கப்புறம் வந்து வேரியேஷனும் ஸ்டாண்டர்ட் டீவியேஷனும் பார்க்க போறோம். இந்த ஸ்டாட்டிஸ்டிக்கல் அனாலிசிஸ் வந்து ஒரு பவர்ஃபுல் டூல். எதுக்குன்னா சம்மரைஸ் டேட்டா பண்றதுக்கும் ஐடென்டிஃபை தி பேட்டர்ன்ஸ் எதுனா ரா டேட்டாவை பண்றதுக்கும் அதை கன்க்ளூட் பண்றதுக்கும் ஹெல்ப் பண்ணுது. இதை வந்து கீ மெஷர்ஸ் என்னன்னா ஸ்டாட்டிஸ்டிக்கல் இன்க்ளூட் மெஷர் செல்லுலர் டென்சிட்டி வந்து மீன் மீடியம் மோட்ல இருக்கு. இந்த மெஷர் வேரியபிள் எது பண்ணுவோம்னா வேரியபிள்ஸ்லயும் அப்புறம் வந்து ஸ்டாண்டர்ட் டீவியேஷன். நெக்ஸ்ட் வந்து இதுல வந்து மீன் மீடியன் மோட் இருக்கு. இதுல வந்து மீன் வந்து நம்ம எல்லாருக்குமே தெரியும் ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறது. இதோட ஃபார்முலா வந்து sum of terms by number of terms. ப்ளஸ் பண்ணி போட்டீங்கன்னா அந்த வேல்யூ வரும். டிஃபரன்ஸ் எவ்வளோ நம்பர் இருக்கோ அது ஆவரேஜ் கண்டுபிடிக்கிறதுனா மீடியன். ஆக்சுவலாக இது பண்ணோம்னா இதுதான் மீடியன். வரக்கூடாது மேம் மேம் வந்து மீடியன் பார்க்க போகிறோம். மீடியன்னா வந்து மிடில் ஆஃப் த டேட்டா செட்னு சொல்கிறோம். அந்த மிடில் வேல்யூ தான் நம்மளோட ஒரிஜினல் டேட்டா செட்டோட வேல்யூ. எக்ஸாம்பிள் இப்போ வந்து ஆடுக்கு தனியாக இருக்கும், ஈவனுக்கு தனியாக ரெண்டு இது இருக்கும். அதில் வந்து ஆடோட சொன்னோம்னா ஃபஸ்ட்டு வந்து ஓகேவா, இது வந்து ஒரு ஃபார்முலா. இது வந்து நம்ம வந்து ஆர்டர் வைஸா அரேஞ்ச் பண்ணுவோம். ஓகேவா, அப்போ 1 2 3 4 5 இது இருக்கா. இது வந்து இதான் மீடியனோட வேல்யூ, மிடில் நம்பர் தான் இது. நெக்ஸ்ட் ஈவனுக்கு இதுலயே வந்து 0 கொடுக்கும். 0 அப்போ இதுல வந்து மிடில் வேல்யூ 2 இருக்கு. ஸோ இந்த மிடில் வேல்யூல வந்து மீடியனோட டேட்டா செட்டோட ரெண்டு வேல்யூவும் ப்ளஸ் பண்ணி 2ஆல டிவைட் பண்ணணும். இப்போ இதில் வந்து 5/6 = 1.5 2.5 இதுதான் வேல்யூ. ஸோ இதான் மீடியன். இப்போ நம்ம பார்க்க போகிறது மோடுனா என்னன்னா ஒரு 7 நம்பர்ஸ் இருக்குன்னா, இப்போ மோடுனா என்னன்னா 7 நம்பர்ஸ் இருக்கும். அதில் வந்து எந்த நம்பர்ஸ் ரிப்பீட்டர்ஸாக இருக்கோ அதுதான் மோடுன்னு நம்ம சொல்லுவோம். அதில் கீ பாயிண்ட்ஸ் இருக்குது. ஃபைண்டிங் த மோடு, மல்டிபிள் மோடு, நோ மோட்ஸ். இப்போ ஃபைண்டிங் த மோட்ஸ்னா இப்போ மோடு மாதிரி அதேதான். இப்போ வந்து 2 3 3 7 3. இப்போ எது மோடுனா 3 தான் மோடு. 3 தான் நிறைய இருக்கு. இப்போ மல்டிபிள் மோட்ஸ்னா வந்து 2 3 3 4 7 7னா 2 மல்டிபிளா இருக்கு, 3 மல்டிபிளா இருக்கு, 7 மல்டிபிளா இருக்கு. இதுதான் மல்டிபிள் மோட்ஸ். நோ மோட்ஸ்னா வந்து 2 3 4 5 6. இதுல எதுவுமே வந்து மோட்ஸ் இருக்கு. இதுதான் நோ மோட்ஸ். வேரியன்ஸ் பார்க்க போகிறோம். வேரியன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னா மீனோட ஒவ்வொரு மீனுக்கு டேட்டாவும் எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுது அப்படிங்கிறது தான் வேரியன்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து மீன் இருக்கு இந்த இடத்துல. இப்போ வந்து ஃபஸ்ட்டு அதோட ஸ்டெப்பே வந்து மீன் கண்டுபிடிக்கிறது. we have to find mean, then we have to subtract அந்த மீன். இப்போ வந்து எக்ஸாம்பிள் 5 வந்து இந்த ஆன்சர் கிடைச்சிருக்கு அப்படின்னா, எக்ஸாம்பிள் 5 ஆன்சர் கிடைச்சிருக்குன்னா இப்போ இதான் டேட்டாஸ் அப்படின்னா இந்த டேட்டாஸ் அப்புறம் கூட -5 நம்ம கொடுத்துட்டே வரணும். அப்புறம் அந்த -5 கொடுத்தோன்னா ஒரு செட் ஆஃப் டேட்டாஸ் கிடைக்குது. அதை வந்து நம்ம ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணி தென் we have to average. அது ஃபுல்லாக ப்ளஸ் பண்ணதுக்கப்புறம் ஆவரேஜ் பண்ணதுக்கப்புறம் என்ன டேட்டா கிடைக்குதோ அதுதான் வந்து வேரியன்ஸ். 1 2 3 சொல்கிறேன். ஃபார் எக்ஸாம்பிள்